Taste the Daily. தஞ்சாவூர் மாவட்டம் கபிஸ்தலம் அருகே பெண்ணை தாக்கி செல்போனை பிடுங்கிச் செல்ல முயன்ற நபர் பிடிபட்டார். ஈச்சங்குடி பகுதியைச் சேர்ந்த தினேஷ் என்பவரின் மனைவி இருசக்கர வாகனத்தில் சென்றபோது பின்தொடர்ந்த 4 பேர் அவரை தாக்கி செல்போனை பறித்துச் சென்றனர். இதை கண்ட அக்கம் பக்கத்தினர் 4 பேரையும் விரட்டிய நிலையில் சதீஷ்குமார் என்பவர் பிடிபட்டார். ஸ்டாலின் ஃபெயிலியர் மாடல் ஆட்சியில் ஏவல் துறையினர் கும்பகர்ண தூக்கத்தில் இருப்பதால் துணிகரத்துடன் குற்றங்கள் அரங்கேறுவதாக மக்கள் சாடியுள்ளனர். கோவை மாவட்டம் சூலூர் அருகே இருசக்கர வாகனம் திருட்டில் ஈடுபட்ட 2 சிறுவர்கள் உட்பட 3 பேர் பிடிபட்ட நிலையில் 3 இருசக்கர வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. திருப்பூர் மாவட்டம் சாமலாபுரத்தைச் சேர்ந்த தேவா 2 சிறுவர்களுடன் இணைந்து இருசக்கர வாகனங்களை திருடி வந்த நிலையில் நம்பர் பிளேட் இல்லாமல் வாகனம் ஓட்டி வந்தபோது பிடிபட்டனர். ஸ்டாலினின் ஃபெயிலியர் மாடல் அரசின் காவல்துறையினர் மீது அச்சம் இல்லாத காரணத்தால் வாகன திருட்டு அதிகரித்துள்ளதாக குற்றம் சாட்டப்படுகிறது. கோவை மாவட்டம் கண்ணம்பாளையத்தில் கோவில் வெளியே நின்றிருந்த இருசக்கர வாகனத்தை திருடிச் செல்லும் சிசிடிவி காட்சி வெளியானது. ராவத்தூரைச் சேர்ந்த குமார் என்பவர் கண்ணம்பாளையத்தில் உள்ள முனியப்பன் கோவில் வெளியே நிறுத்தியிருந்த இருசக்கர வாகனம் காணாததால் அங்கிருந்த சிசிடிவி காட்சிகளை பார்த்தபோது அடையாளம் தெரியாத நபர் திருடி செல்வது பதிவாயிருந்தது. ஸ்டாலினின் ஃபெயிலியர் மாடல் ஆட்சியில் காவல்துறை ரோந்து செல்லாததால் திருட்டு சம்பவங்கள் நடைபெறுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். காஞ்சிபுரம் மாவட்டம் சோமங்கலம் அருகே இளைஞரை கத்தியால் தாக்கி 15,000 பணம், செல்போன், நகை உள்ளிட்டவற்றை பறித்த 2 பெண்கள் உட்பட 7 பேர் பிடிபட்டனர். பைக் விற்பனை செய்வதாக இன்ஸ்டாகிராம் மூலம் திருவண்ணாமலையைச் சேர்ந்த வினோத் என்பவரை புதுநல்லூருக்கு வரவழைத்து வழிப்பறி நடந்துள்ளது. ஸ்டாலினின் ஃபெயிலியர் மாடல் அரசின் காவல்துறையினரின் கும்பகர்ண தூக்கத்தால் வழிப்பறி, மோசடி சம்பவங்கள் அதிகரித்துள்ளதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. செங்கல்பட்டு மாவட்டம் பீர்க்கன்காரணையில் பப்ஜி விளையாட்டால் ஏற்பட்ட தகராறு காரணமாக சிறுவனை கத்தியால் வெட்டிய 5 இளைஞர்கள் பிடிபட்டனர். பப்ஜி விளையாட்டில் தோல்வியடைந்த சிறுவன் மீது நடத்தப்பட்ட தாக்குதலை தடுக்க முயன்றவரை இளைஞர்கள் பட்டாக்கத்தியால் வெட்டியுள்ளனர். ஸ்டாலினின் ஃபெயிலியர் மாடல் ஆட்சியில் காவல்துறை செயலிழந்துள்ளதால் குற்ற சம்பவங்கள் அதிகரித்து விட்டதாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே கள்ளப்பள்ளியில் அரசு சமூக நீதி கல்லூரி மாணவர் விடுதியில் இருந்து 11 செல்போன்களை கொள்ளை கும்பல் திருடிச் சென்றது. இதனால் அதிர்ச்சியடைந்த மாணவர்கள் லாலாபேட்டை காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். ஸ்டாலினின் ஃபெயிலியர் மாடல் ஆட்சியில் சமூக நீதி விடுதியில் காவலாளி இல்லாததாலும் காவல்துறையினர் முறையாக ரோந்து செல்லாததாலும் மாணவர்களின் செல்போன்கள் திருடப்பட்டுள்ளதாக பெற்றோர்கள் குற்றம் சாட்டுகின்றனர்.